குட் ஈவினிங் ஜூனியர்ஸ். அப்பீல் இன் கேஸ் ஆஃப் அக்யூட்டல், அதாவது ஒரு வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டால் அதன் பிறகு அப்பீல் எங்கே போகணும், யாரால் போகணும், யார் டைரக்ட் பண்ணணும், அதை சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 378 சிஆர்பிசி. அதில் 6 சப்செக்ஷன்ஸ் இருக்குது. சப்செக்ஷன் 1ங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட், 2ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ 1ல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் 2ஆக பிரிச்சிருக்காங்க, கிளாஸ் ஏ அண்டு கிளாஸ் பின்னு. கிளாஸ் ஏங்கிறது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, கிளாஸ் பிங்கிறது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. இப்போ கிளாஸ் ஏல ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும், ப்ளஸ் என்னன்னா நான் பேலபிள் அஃபென்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டால் என்ன பண்ணலான்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்ல, அதாவது கலெக்டர், அவங்க என்ன பண்ணலான்னா பிபிக்கு டைரக்ட் பண்ணலாம். என்ன டைரக்ட் பண்ணலான்னா, இந்த கேஸை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுங்கன்னு டைரக்ட் பண்ணலாம். அடுத்து கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா, அதுவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு அஃபென்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு கேஸ் அங்கேயே நடக்குது, இல்லைன்னா இங்கேயே நம்ம அப்பீல் போயிருக்கோம், எந்த கேஸ் இருந்தாலும் சரி, அதில் வந்து அக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த கேஸை பொறுத்து நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போங்கன்னு சொல்லி அந்த பிபிக்கு டைரக்ட் பண்ணலாம். யார் டைரக்ட் பண்ணலாம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ட் பண்ணலாம். இங்கே 2 விதிவிலக்கு இருக்கு. கிளாஸ் ஏல சொல்லப்பட்ட அந்த அஃபென்ஸ் இங்கே வராது. அதே போல் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ரிவிஷன் போயிருந்தா அதில் அக்யூட்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தமான அஃபென்ஸை இங்கே கொண்டு வர முடியாது. இதை மைண்டில் வச்சுங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமாக சப்செக்ஷன் 2ல் பார்ப்போம். இங்கே யார் டைரக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த டெல்லி போலீஸ் ஆக்ட் ப்ளஸ் சென்ட்ரல் ஆக்ட் கீழே உள்ள அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து டைரக்ட் பண்ணுவாங்க. மற்றபடி கிளாஸ் ஏ கிளாஸ் பி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சேம் தான், அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அடுத்து சப்செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்பீல் போகும்போது அங்கே வந்து அனுமதி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அது வந்து அலோ ஆனாதான் அந்த அப்பீலே லை ஆகும்னு சொல்லிட்டு சப்செக்ஷன் 3ல் சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்செக்ஷன் 4, 5, 6 எல்லாமே கம்ப்ளைண்ட் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான உள்ள விஷயங்கள். இப்போ 4 பொறுத்த வரைக்கும் எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் அக்யூட்டல் ஆகிட்டுனா அந்த கம்ப்ளைண்ட் எங்கே போகணும், அப்பீலுக்கு வந்து டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு போகணும். அப்போ வந்து அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அதே நீங்கள் செக்ஷன் 5ல் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த விதிவிலக்கு இருக்கு இல்லையா, எப்போ ஃபைல் பண்ணணுன்னு, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள கேஸுக்கு 60 டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும். அதே நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட் வந்து கம்ப்ளைண்டாக இருந்தால் அந்த கேஸில் வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும். டேட் எப்போ கனெக்ட் பண்ணணும்னா, அந்த அக்யூட்டல் போட்ட டேட் இருக்கு, அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அக்யூட்டல் பண்ண ஆர்டர் அந்த போட்ட டேட்லேருந்து கனெக்ட் பண்ணி அந்த டைமை வந்து நம்ம கணக்கீடு பண்ணிக்கணும். அடுத்து சப்செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கேஸ் வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து அங்கேயும் அக்யூட்டல் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் அப்பீல் லையே கிடையாது. அதான் சொல்கிறது தான் சப்செக்ஷன் 6. இப்போ இதே சேம் தான் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று எடுத்துட்டாங்க. என்ன எடுத்துட்டாங்கன்னா, அந்த சப்செக்ஷன் 2ல் உள்ள டெல்லி போலீஸ் ஆக்ட்னு இருக்காங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டாங்க. அது சொல்கிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா 419 பிஎன்எஸ்எஸ். சரிங்களா, ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா, தேங்க்யூ.